Assalamualaikum friends, welcome to my channel. Eid Mubarak. இன்றைக்கி 2025 ஈத் நாங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன கவலை கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இன்றைக்கி ஒரு நாள் முச்சூடும் ஹாப்பியாக இருப்போம். வாங்க இன்றைக்கி ஏண்ட ஈத் டேபிள் உங்களுக்கு கொண்டாந்துக்கிறேன். வெரி சிம்பிளான டேபிள் ஒன்று தான். நல்லா செய்ய நினச்சேன், ஆனால் எனக்கு செய்ய கிடைக்கல. ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் மோசமாயிடுச்சு, அதே மாதிரி நிறைய இஷ்யூஸும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஏண்ட மாதிரி ஒரு சின்ன டேபிள். வாங்க ஏண்ட டேபிளை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நுகைகுடையில் ஒரு பெரிய ஷாப்புக்கு தான் போனேன். அங்கே 3rd ஃப்ளோரில் தான் எல்லாம் வச்சிருந்துச்சி. கிச்சன் ஐட்டம், டேபிள் வே ஐட்டம் எல்லாமே அங்கே தான் வச்சிருந்துச்சி. அங்கே மேலே போய்ட்டு பார்த்தா இதை எடுக்கிறேண்டே விலங்கல்ல, அப்படி ஒரு கடல் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எங்களுக்கு தேவையான மாதிரி என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் ஒன்று வச்சுக்கொண்டு தான் போனேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் எடுப்போம்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஈத் ஷாப்பிங்னு சொல்லி இல்லை, எப்போ போனாலும் இந்த ஐட்டம் விற்கிற பக்கத்துக்கு தான் நான் ஃபஸ்ட்டுக்கே போவேன். அதுக்கு பிறகு தான் ட்ரெஸ்ஸோ மற்றது எல்லாமே. ஏன்னு சொன்னால் எனக்கு எப்போயுமே கிச்சன் நல்லா வைக்கணும், க்ளீன் வைக்கணும். அதே மாதிரி எப்போயுமே ஒரு சின்ன சின்ன மாற்றம் புதுசாக வைக்கணும்னு நான் ஆசைப்படுறவள். ஸோ அதனால் நான் எப்போயுமே ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செக்ஷனுக்கு தான் போவேன். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டா ஃபஸ்ட்டுக்கு எங்கெங்கே போவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்லேயும் நாங்கள் எதிர்பார்க்குற திங்ஸும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் தேடினா தான் கிடைக்கும். அது மாதிரி நானும் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். பட் நோன்பு பிடிச்சி கொண்டு சுற்றி கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. பட் என்னையோடு என் மகளும் வந்தால் அவவும் எனக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணினா. சுட்டி எனக்கு அந்த கஷ்டம் விளங்கல்ல. பில் பண்ணுற செக்ஷனுக்கு வந்துட்டால் சரியான ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இன்றைக்கி நிற்க வேண்டியாச்சு. நின்று தான் நாங்கள் பில் பண்ணினோம். டேபிளில் ஃபஸ்ட்டுக்கு டேட்ஸும் டஃபீஸும் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். இது 2 பாலும் என் ஃப்ரெண்ட் ஒன்று எனக்கு கிஃப்ட் பண்ணினது. ஸோ அதில் நான் ஃபஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. அதில் நான் கொஞ்சம் டஃபீஸும் டேட்ஸையும் வாங்கி எடுத்துக்கொண்டேன். இது நான் போடுற பாலும் நான் அந்த ஷாப்பிங் மாலால் வாங்கினே தான். நல்ல பரவாயில்லை, ஆனால் கொஞ்சம் கவனமாக பாவிக்கணும். நான் எப்பயுமே பாம்பே பிஸ்கட் நல்லா செய்வேன். ஏன்னா பாம்பே பிஸ்கட் ரெசிபி ஃபுல் வைரலான ரெசிபி தான். ஸோ இன்றைக்கும் பாம்பே பிஸ்கட் நல்லா வந்துச்சு. அதேமாதிரி கோகோனட் டஃபீஸ் இது நான் செகண்ட் டைம் தான் செஞ்சுக்கிறேன். ஆனால் நல்லா வந்துச்சு, நல்லா டேஸ்டியாகவும் மீக்குது. இந்த டேட்ஸ் பார் நான் இதுக்கு முந்தி ஒரே ஒருத்தருக்கு தான் செஞ்சுக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஐடியா வைக்கல. பட் இந்த தடவை நல்லா வந்துச்சு. டேபிள் டெக்கரேஷன் செல்ல போக்கில் நாங்கள் கலர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வெரைட்டியான கலர்ஸ் இருந்தால் தான் கண்ணுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு கண் தான் தின்னும், அதுக்கு பிறகு தான் வாய் தின்னும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள் டெக்கரேஷன் இப்படி தான் பெற்று கொண்டிருக்குது. இது எல்லாத்துக்குமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டை தர என் மகள் தான். அவட ஐடியா, அவட டெக்கரேஷன் ஒன்லி ப்ரிப்பேரிங் மட்டும்தான். என்ட ப்ரிப்பேரிங்கும் சில டைமுக்கு அவள் கையை போடுறது உண்டு. கேக் விஷயத்தில் நான் எப்பயுமே பேக்வேர்ட் ஆகிடுவேன். என்ன சொன்னால் நான் கேக் செய்கிற வேலைக்கு போகவே மாட்டேன். கேக் என்ன மகள் தான் ஸ்பெஷலிஸ்ட். அவளோட கேக்கை அடிச்சுக்கொள்ள கேக்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவு சாஃப்ட் ஆகிக்கும். வீட்டுக்கு விசிட்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இது என்ன இவ்வளோ சாஃப்ட் ஆகிக்குது கேக் அப்படின்னு சொல்லி. கட் பண்ணி எடுக்க கூட இல்லாத அளவுக்கு சாஃப்ட் ஆகிக்கும். ஸோ நான் சொன்னேன் இன்றைக்கி டபுள் கலரில் கேக் செய்யுங்கன்னு சொன்னால் மிச்சம் பெருசு ஒன்றும் செய்யாத சுட்டி. கேக்னா எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. டேபிளில் கேக் இல்லாட்டி சும்மா வேலை இல்லாத மாதிரிக்கும்.
அதே மாதிரி பிங்க் அண்ட் க்ரீனில் கேக் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அவள் பிங்க் அண்ட் க்ரீனில் எனக்கு கேக் செஞ்சு தந்தா. அவள் பொறுத்தவரையில் கேக் செய்கிறே வந்து கேக் தின்ற மாதிரி வேலையோடு தான். அவ்வளோ குயிக்காக செஞ்சிருவா. பட் அதுக்கு நான் கையடிக்கவே மாட்டேன். ரம்ஜான் வந்தாவே, ஃபெஸ்டிவல் வந்தாவே எல்லாருக்குமே அந்த டேபிள் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்ற ஒரு நினைவு தான் நிற்கும். நான் வந்து இந்த தடக்கா கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தானே ஐசுட்டி, அப்படி பார்ப்போம். ஏண்ட டிஷ்ஷஸ் மற்றது ஏண்ட ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைமும் எனக்கு நல்ல கமெண்ட் ஒன்று கிடச்சிச்சு. மறுபடியும் ஈத் டேபிள் ஈத் விலாக் போடுங்கன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஈத் வந்தால் தானே டேபிளை போடலும். ஸோ இந்த எல்லா ஐட்டமுமே நான் அங்கே தான் வாங்கினேன். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என் ஈத் டேபிள் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் நீங்கள் எப்படிலாம் ஈத் டேபிள் செஞ்சீங்கன்ற உங்களோட ஐடியாஸ் எனக்கு சொல்லுங்கள். அப்போ அது எனக்கு மிச்சமாக யூஸ்ஃபுல் ஆகிக்கும். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டக்குன்னு இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏன் சிம்பிளான ஈத் டேபிள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஈத் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.